வணக்கம். நிகழ்கால சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அது என்ன அப்படின்னா கொரோனா வைரஸ். இதை பற்றிய புகழ்பெற்ற மருத்துவர் திரு மேத்யூ வர்கீஸ், செயின்ட் ஸ்டீஃபன் ஹாஸ்பிட்டல், டெல்லி அவர்கள் கொரோனா வைரஸ் பற்றிய தெளிவான விளக்கங்களையும் சரியான வழிகாட்டுதல்களையும் கொடுத்திருக்கார். அதை தான் கேட்க போறோம் இன்றைக்கு. சற்று நேரம் கவனமா கேளுங்க. கொரோனா வைரஸ் பற்றிய தெளிவான புரிதல்களை பெற்று பலனடையுங்கள் என வாழ்த்துகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனா தொற்று நோய் கடந்த 1.5 வருஷமா இருந்து வரக்கூடிய நோய். நிறைய விஷயங்கள் நம்பிக்கையற்றதா இருக்கு. ஆனா இப்போ வைரஸை பற்றி அதிகம் தெரிஞ்சிருக்கோம். என்னவெல்லாம் இந்த வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு. அதாவது தொற்று நோயிலிருந்து மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். நாம இப்போ இதை தடுக்கிறதுக்காக பல வகைகள்ல தடுப்பூசிகள் வச்சிருக்கோம். இந்த பேரழிவு விளைவுகள்ல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த நோயை பற்றிய புரிதலும் அறிதலும் அவசியமானது. இந்த நோய் தொற்றினுடைய நோய் பாதிப்புகளை நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் தொண்டையில் உள்ள செல்களின் வழியாக நம்முடைய உடலுக்குள் செல்கிறது. வைரஸ் உடலுக்குள் சென்ற உடனேயே தன்னுடைய அந்த தனிச்சிறப்பின் காரணமாக நமது உடல்ல உள்ள செல்களின் ஒரு பாகமாகவே மாறுது. இது பெரும்பாலும் நம்ம யாருக்கும் தெரியறது கிடையாது. நமது செல்களை பயன்படுத்தி அது பல்கி பெருகுது. 1-2 நாட்கள்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான வைரஸால நம்முடைய செல்கள் பாதிப்படையுது. இந்த வைரஸ் ஊடுருவல் நடந்த உடனேயே நமது உடல் அடையாளம் கண்டுக்குது. பின்பு ஆன்டிபாடி, அதாவது எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி வைரஸோட சண்டை போடுது. வைரஸ் ஊடுருவலை கண்டுபிடிக்குது. பிறகு சண்டை போட்டு வைரஸ் கிருமியை கொல்லுது நமது உடல்ல உள்ள எதிர்ப்பு சக்தி. இதுதான் சராசரியான நடைமுறை எல்லா விதமான கிருமி பாதிப்புகளுக்குமே. இந்த வைரஸ்களை உடல்ல இருந்து அழிக்கிறது என்ன அப்படின்னா மருந்துகள் கிடையாது, உங்க உடல்ல உருவாகக்கூடிய எதிர்ப்பு சக்தி தான். இப்படித்தான் நடக்குது சாதாரண சளி மற்றும் பெரும்பாலான வைரஸ் நோய்களுக்கு. 4 இல்லைன்னா 5வது நாள் உங்க உடல்ல போதுமான அளவு எதிர்ப்பு சக்தியும் இருக்கும், அந்த வைரஸும் இருக்கும். அப்ப இது ரெண்டுமே சண்டை போடும். சண்டை போடும் சமயத்துல சில ரசாயனங்கள் வெளியேறும். When the antibodies are sufficient in number, the viruses are in large number, and there's a fight between the two. And in this fight, there are what are known as chemicals released into the blood. அதனால தான் சொல்றோம் எனக்கு காய்ச்சல் அடிக்குது, உடல் வெப்பமா இருக்குன்னு சொல்றோம். அதனால உடல் வெப்பம் அடையுது, உடல் வலி, தொண்டை வலி இதெல்லாமே ஏற்படுது. இந்த தொண்டை பாதிப்பு அப்படின்ற காரணத்தினால தான் நமக்கு இந்த இருமல் கூட வருது. They have sore throat because the cells there in the throat have the maximum number of viruses. It causes a little cough, that irritation there. So these are consequences of the virus being there in the body in large numbers and the fight going on. நோய் தொற்று ஏற்பட்ட நாளை எப்படி கண்டுபிடிப்பது? நோய் தொற்று ஏற்பட்ட நாளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வைரஸ் தொற்று ஏற்பட்ட முதல் நாள்ல இருந்து முதல் அறிகுறி வரும் நாள் வரை, அதாவது தொற்று ஏற்பட்டு 5 அல்லது 1-2 நாட்கள் கூடுதல் குறைவு இருக்கலாம். இந்த 2வது அலையில யாருக்குமே தெரியல தொற்று எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு. ஆனா இதற்கு முந்தைய அலையில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நபர்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்க அந்த தொற்று ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. அவங்க திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்கலாம், அல்லது காது குத்து இல்ல விழாக்கள் ஏதாவது ஒண்ணுக்கு போயிருக்காங்க, அங்க இந்த தொற்று ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ இந்த அலையில யாருக்குமே தெரியல இந்த தொற்று எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. ஆக நீங்களாவே நோய் தொற்று ஏற்பட்ட நாளை கணக்கிட்டுக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட முதல் அறிகுறியை பாருங்க. அதாவது தொண்டை வலி, இருமல், தலைவலி, உடல் வலி, சில சமயம் வயிற்றுப்போக்கு, ஏதாவது ஒண்ணு இல்ல எல்லாமே கூட ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்கு. தொற்றினால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் ஏற்பட்ட அந்த நாளை நினைவில் வச்சுக்கோங்க. நோயாளியிடம் இருந்து எப்போதாவது கேட்கிறோம் அப்படின்னா அவங்க எந்த உபாதைகள் அதிகமா பாதிப்பை ஏற்படுத்துச்சோ அதுதான் சொல்றாங்க. அந்த வாரம், போன வாரம், இல்ல இதுக்கு முந்தின வாரம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க முதல் அறிகுறி ஏற்பட்ட அந்த நாளை சரியா நினைவில் வச்சுக்கணும். நாட்கள்ல ஏற்படக்கூடிய சில நேரங்கள்ல தவறு கூட வென்டிலேட்டர் வரை கொண்டு செல்லுங்க. ஆக
சரியான நாளை நினைவில் வச்சுக்கோங்க. முதல் அறிகுறி ஏற்பட்ட உடனேயே தொண்டை வலி இல்ல காய்ச்சல் ஏதாவது இருக்கலாம். 2-3 நாட்கள் பார்த்தீங்கன்னா பொதுவா இல்ல 4வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல் குறையணும். 80% பேர் தொற்று ஏற்பட்டவங்களுக்கு இந்த லேசான உபாதைகளோட நலம் பெறாங்க. With the virus infection have only minor symptoms which settle in 3-4 days time and they have 10 இல்ல 15 இல்ல 20% பேர் மட்டும்தான் தீவிர நோயாளியாகவும் மாறுறாங்க. 20% takes a dangerous turn. And what is the dangerous turn and what happens? The fever had settled, it comes back. எச்சரிக்கை, தீவிர பிரச்சனையினுடைய அறிகுறி. காய்ச்சல் சரியா இருந்திருக்கும், ஆனா திரும்பவும் வந்திருக்கும். காய்ச்சல் இருந்திருக்கும், இப்போ பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இருமல் இருந்திருக்கும், இப்போ அதிகமான இருமல் வந்திருக்கும். இந்த 3 காரணிகள் தான் உங்களுக்கு எச்சரிக்கை மணி. எதற்காக மணி அப்படின்னா தீவிரமான தொற்று நோய் தீவிரத்தன்மையை அடைஞ்சிருச்சு அப்படின்றதுக்கான எச்சரிக்கை மணி. பாருங்க, 100 டிகிரிக்கு அதிகமான காய்ச்சல், மூச்சு விடுறதுல சிரமம், ஆழமான சிரமமான இருமல் இருக்கும். இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா தொற்று 2வது அபாய கட்டத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த நிலையில தான் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பாதிப்பு வைரஸால் கிடையாது. பெரும்பாலும் நம்ம நினைக்கிறோம் இந்த வைரஸ் நிமோனியா பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு. ஆனா ஆரம்ப கட்டத்துல அப்படித்தான் நம்ம புரிஞ்சிட்டோம். இந்த எக்ஸ்ரே பார்த்த உடனே பிறகுதான் தெரிய வந்துச்சு உடற்கூறாய்வுல அது நிமோனியா கிடையாது, நரம்புகள்ல உள்ள இரத்த உறைவு அப்படின்னு. நோயியல் ஆராய்ச்சி தான் நமக்கு இந்த உண்மையை விளங்க வச்சுச்சுங்க. இந்த நிலையை இப்ப எப்படி கையாள வேணும் அப்படின்னு இப்போ நமக்கு தெளிவா தெரியுது. This is done by understanding the disease caused by the second dangerous phase of the virus infection. The virus is recognized as a foreign body by the human immune system. இந்த வைரஸ் தொற்றினுடைய ஆபத்தான கட்டம் என்ன அப்படின்னா, நமது உடல் இந்த வைரஸை கண்டுகொள்கின்றது. எப்படி அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஸ்பைக் புரோட்டீனை வைத்து, அதே போல சில செல்களும் புரோட்டீனும் நமது நுரையீரலில் உள்ள இரத்த நாளத்திலும் குடல்லையும் இருக்கு. அதனாலதான் வயிற்றுப்போக்கு ஏற்படுது. இதே போல கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்திலுமே இது இருக்கு. நமது ஆன்டிபாடி எதிர்ப்பு சக்தி வைரஸை அழிப்பதற்கு பதிலாக அதே தோற்றத்தில் இருக்கக்கூடிய நமது நுரையீரலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள்ல இருக்கும் செல்களை எதிர்க்கும். அப்போ அந்த செல்கள் சேதமடைந்து இரத்த உறைவை ஏற்படுத்துது. இந்த நிலையில தான் இயல்பான இரத்த மாற்று ஆக்சிஜன் சுழற்சி தடைப்படும். இந்த நிலையில ஆக்சிஜன் அளவு குறையும், நுரையீரல் பாதிப்புக்கு உள்ளாகும். நிமோனியா மாதிரி தான் தெரியும், ஆனா அது நிமோனியா கிடையாது. அது இரத்த நாளத்தில் உள்ள உறைவு வைரஸ்கள்ல இருக்கும். வைரஸில் இருக்கும் ஸ்பீக் புரோட்டீன் போல வடிவில் இரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய செல்களை நமது ஆன்டிபாடி தாக்குது. இதனால இரத்த உறைவு ஏற்படுது. It is because of body's reaction to the viruses. So what looks like pneumonia in some human beings, this damage is catastrophic. We still do not know why some people are more affected. சேதங்களை முன்கூட்டியே அறிந்து எப்படி தடுப்பது? சிலர் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இந்த கொரோனாவால, சிலர் குறைவான பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இதற்கு மரபணு, சுற்றுச்சூழல் காரணிகள் அல்லது அனைத்துமே இருக்கலாம். ஆனா தீர்க்கமா இதுவரை ஒண்ணுமே தெரியல. சிலர் மற்றவங்களை விட அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ரத்த உறைவு தீவிரமாகும் நேரத்துல வெளியில இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இந்த ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியிருக்கு. எதுக்காக அப்படின்னா நம்முடைய மூளையினுடைய செயல்பாட்டு ஆகிறதுக்காக. ஆக்சிஜனுடைய அளவு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே போகும். 2 லிட்டரு, 5 லிட்டர், 10 லிட்டர், 15 லிட்டர், 60 லிட்டர் வரை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுடைய அளவு கூட்டிக்கிட்டே போகும். பிறகு பைபாஸ் வென்டிலேட்டர், சிபஸ் வென்டிலேட்டர் தேவைப்படும். இந்த அபாயகரமான கட்டத்தை முன்கூட்டியே யூகிக்காமல் நோயை கட்டுப்படுத்த முடியாது. 15 to 20% நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது வைரஸால கிடையாதுங்க, இந்த ஆன்டிபாடி எதிர்ப்பு சக்தி தான். 5 அல்லது 6வது நாள் நோயாளிக்கு அதிக காய்ச்சல் வரும், ஆழமான இருமல் வரும், மூச்சு திணறல் கூட வரும். இது இருந்துச்சுன்னா
குறைந்த விளைவிலிருந்து ஆபத்தான பாதிப்பை தடுக்க இந்த கட்டத்துல அடையாளம் காணணும். இந்த ஆபத்தான கட்டத்தை தடுக்க தான் ஸ்டெராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பழமையான மருந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டெராய்டு மட்டும் இரத்த நாளங்களுடைய உறைதலை நிறுத்த முடியாது. இது கூட ஆன்டிகாகுலண்ட் சேர்க்கணும். இந்த ஸ்டெராய்டு மற்றும் ஆன்டிகாகுலண்ட் ஆகியவற்றை லேசா எடுத்துக்கவே கூடாதுங்க. அதை மருத்துவருடைய பரிந்துரை இல்லாம அதை நம்ம தொடவே கூடாது. ஸ்டெராய்டு மற்றும் ஆன்டிகாகுலண்ட் இது ரெண்டுமே மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாம நம்ம எடுக்கவே கூடாது. சரி, இந்த ஸ்டெராய்டால நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும்? நேரம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. நீங்க ஆரம்ப கட்டத்திலேயே ஸ்டெராய்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய் நீடிக்கும் காலம் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அது உங்கள் உடலை பாதிக்குது, பலவீனப்படுத்துது. முதல் 5 நாட்கள் ஸ்டெராய்டு எடுக்கக்கூடாது. அது இயல்பானது. நோய் எதிர்ப்பு சக்தி வைரஸோட போராடும் காலம். ஏன்னா அப்பதான் இந்த கொரோனா வைரஸ் தொண்டையில் உள்ள செல்களின் வழியாக நமது உடலுக்குள் போயிருக்கும். நம்முடைய எதிர்ப்பு சக்தி போராடக்கூடிய சமயம். இதுல 2ஆம் கட்டத்திற்கு பிறகு அறிகுறி இல்லாதவங்க கவலையே பட தேவையில்லை. அறிகுறிகளை கொண்டவர்கள் ஸ்டெராய்டு மற்றும் ஆன்டிகாகுலண்டை எடுத்துக்கணும். மருத்துவருடைய பரிந்துரை இல்லாம ஆன்டிகாகுலண்டோ ஸ்டெராய்டோ நம்ம எடுக்கக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆஸ்பிரின் வச்சு நம்ம இந்த ரத்த உறைதலை சரி செய்யலாம் அப்படின்னு. அது தவறு. ஏன்னா நோயாளிகளுக்கு ரத்த பிளேட்லெட்டுகள் குறைவா இருக்கும். ஆக ஆஸ்பிரின் வேலை செய்து ஆன்டிகாகுலண்ட் 3வது வாரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் சரியானது. இந்த வகையில நோய் தீவிரம் அடைவதிலிருந்து தடுக்கப்படுது. நல்ல முறையில இது குணமாகி வெளியே வராங்க. உலகம் முழுவதுமே அமெரிக்கா, ஐரோப்பா முதல் கொண்டு இந்த தவறு நடக்குது. என்ன தவறு அப்படின்னா, நமக்கு 2 சிறுநீரகம் இருக்கு, அதே போல 2 நுரையீரல் இருக்கு. ஒரு சிறுநீரகம் யாருக்காவது கொடுத்துட்டு ஒரு சிறுநீரகத்துடன் செயல்பட முடியும். அதே போல ஒரு நுரையீரலை எடுத்துட்டு ஒரு நுரையீரலுடன் 100% செயல்பாட்டுடன் வாழ முடியும். எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா, ஓடும் போதும் நடக்கும் போதும் படிகள்ல ஏறும் போதும் இறங்கும் போதும் அதிகமான மூச்சு இழைக்கும். சராசரி மனிதனுக்கு 3/2 பங்கு நுரையீரல் இருப்பில் இருக்கு. நீங்க வெறும் ஆக்சிமீட்டரை மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க நுரையீரல் 3/2 பங்கு பாதிப்பு ஏற்பட்டு பின்னர் தான் நமக்கு தெரியும். ஸ்டெராய்டுகள் பயன்படுத்துவதால ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள். ஸ்டெராய்டு எதிர்ப்பு சக்தியை அடக்கி தொற்று நோயை ஏற்படும். 5-6வது நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்டெராய்டு மற்றும் ஆன்டிகாகுலண்ட் எடுத்துக்கிறதுனால கடுமையான காய்ச்சல், சளி, இருமல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா குணமாக ஆரம்பிக்கும். குறிப்பா வயதானவங்க, சர்க்கரை நோயாளிகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா உள்ளவங்களுக்கு 4ஆம் நாள் ஸ்டெராய்டு எடுக்கிறதுனால காய்ச்சல் மறுபடியும் வரும். ஆனா நோய் கிருமி மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு கிடையாது. ஸ்டெராய்டு எதிர்ப்பு சக்தியை அடக்கிறதுனால நமது நுரையீரல்ல சாதாரணமா இருக்கக்கூடிய பாக்டீரியா பாதிப்படைய ஆரம்பிக்கும். இதைத்தான் பாக்டீரியல் நிமோனியா அப்படின்னு சொல்றோம். இது ஆன்டிபயோட்டிக் மூலமா உருவான பாக்டீரியா தொற்று. இதுல 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டெராய்டு இதனால நமக்கு தீங்கும் இருக்கு. ஏன்னா இது ஆன்டிபயோட்டிக்கோட எடுத்துக்கிறதுனால இது நம்ம நுரையீரல்ல உள்ள பாக்டீரியாவால சந்தர்ப்பவாத தொற்று நோயும் உருவாக்குது. நிறைய வழிகள்ல ஸ்டெராய்டு நமக்கு நல்ல பயனுள்ள வகைகள்ல இருக்கு. அதே சமயத்துல பாக்டீரியா மூலம் நோயை ஏற்படும். இந்த ஆன்டிபயோட்டிக் மூலமா பாதுகாப்பும் செய்யலாம். இந்த கட்டத்துல தான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கப்படுது. ஆனா முதல் கட்டத்துல கிடையாது. ஏன்? அசித்ரோமைசின், டாக்ஸிஸ்கைலின் கூட தேவைப்படுறது கிடையாது. ஆனா பாக்டீரியல் நிமோனியா ஏற்பட்டதும் 4 இல்ல 5வது நாட்களுக்கு பின்னர் இந்த ஸ்டெராய்டு எடுத்துக்கலாம். நம்ம நேரத்தை தான் புரிஞ்சுக்கணும். அடுத்து ஸ்டெராய்டு அதிகமா யூஸ் பண்றதுனால 250 இருக்கும் இந்த சர்க்கரை அளவு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா 400-500 செல்ல வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய மருத்துவருடைய தொடர்பிலே நீங்க இருங்க. அவங்க சரி செய்ய உதவுவாங்க.
சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் எப்பயுமே. இதுல இரண்டாவது கட்டத்துக்கு செல்லாம பாதுகாத்துட்டா போதும். அப்படி இல்லையா, சர்க்கரையோட அளவு குறைச்சிக்கணும். கிட்னியுடைய பிரச்சனை இல்லாம இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெராய்டுடைய பாதிப்பு அவ்வளவு பெருசா இருக்காது. ஸ்டெராய்டு வாழ்க்கையை பாதுகாக்கவும் செய்து நிறைய விளைவையும் ஏற்படுத்துது. அதை சரியான முறையில கையாள வேண்டும். So the key message that I am going to give you are very clear. When you think you are positive, when you think you are positive, not when you are tested positive. Don't rely on the test positivity or negativity. If your symptoms are fitting, in consultation with the doctor, you have to manage it like that. சுருக்கமா சொல்ல விரும்புறேன், நீங்க பாசிட்டிவ் அப்படின்னு சந்தேகிக்கும் போதே நீங்க பாசிட்டிவ் அப்படின்னு சோதனை வரட்டும், சோதனை பண்ணிருக்கோம், சோதனை கொடுத்துருக்கோம், அது வரட்டும், அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் டாக்டரை பார்ப்போம், அப்படி கிடையாது. நீங்க சந்தேகப்படுறப்பயே உடனே மருத்துவரை அணுகுங்க. முதல் 5 நாட்கள்ல அது வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா ஓகே, நீங்களும் கொரோனா வேரியர் தான். 5 நாட்களுக்கு மேலா இருமல், உடல் வலி இருக்கும், ஆபத்தான அறிகுறிகளை கண்ட உடனேயே நீங்க மருத்துவரை அணுகுங்க. குறிப்பிட்ட வழிமுறையை நீங்க பின்பற்றுங்க. மருத்துவருடைய பரிந்துரையின்படி ஸ்டெராய்ட்ஸ் 10 நாட்களுக்கும் ஆன்டிகாகுலண்ட் 15 நாட்களுக்கும் நீங்க எடுங்க. இறுதியா ஆன்டிபயாட்டிக் பாக்டீரியல் தாக்குதல் இருந்து காப்பதற்காக. முதல் அறிகுறி முதல் 5 நாட்கள் பிரச்சனையே கிடையாதுங்க. These are special drugs. There is no evidence, even plasma. விட்டமின்கள் அதிகமுள்ள ஆகாரத்தை நீங்க எடுத்துக்கோங்க, போதுமானது. சரி, அப்ப இந்த ரெம்டெசிவிர், ஐவர்மேக்டின், பிளாஸ்மா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவை அனைத்துமே ஒரு கூடுதலான தேவைக்கானதை தவிர இதுவரை எந்த ஆதாரமும் கிடையாது. இவைதான் நோயை குணப்படுத்துது அப்படின்றது. இவை அனைத்தும் எந்த ஒரு ஆதாரமற்றது. முதல் 5 நாட்கள்ல எந்த ஆன்டிபயாட்டிக்குமே தேவை கிடையாது. அடுத்த 10-15 நாட்கள் மட்டுமே தேவைப்படும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு போக தேவையில்லை, வென்டிலேட்டர் தேவையில்லை, ஆக்சிஜன் தேவையில்லை. இதன் மூலமாக நீங்கள் கடுமையான சிக்கலை தடுக்கலாம். இதை நீங்கள் நினைத்தால் மருத்துவரோடு கலந்தாலோசித்து மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே குணமாகலாம். நன்றி. Now with this knowledge you can recognize it, identify it, seek help and control it. So this is a learning which is recent. இந்த வீடியோல கொரோனா வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. நோய் தொற்று ஏற்பட்ட நாளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. கொரோனா வைரஸ் தீவிர பிரச்சனையினுடைய அறிகுறிகள் என்ன, இந்த தொற்றினுடைய ஆபத்தான கட்டம் மற்றும் நோயியல் ஆராய்ச்சி பற்றிய கருத்துக்களையும் நீங்க கேட்டீங்க. கொரோனா வைரஸால ஏற்படக்கூடிய சேதங்களை நம்ம எப்படி முன்கூட்டியே அறிந்து எப்படி தடுக்கிறது, இந்த ஸ்டெராய்டால என்னென்ன பாதிப்பு நமக்கு ஏற்படுது, ஸ்டெராய்டு பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் என்ன, இதை பற்றிய முழுமையான தெளிவான கருத்துக்களை மருத்துவர் திரு மேத்யூ வர்கீஸ், செயின்ட் ஸ்டீஃபன் ஹாஸ்பிட்டல், டெல்லி அவர்கள் வழங்க கேட்டோம். மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும், தெளிவு பிறந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி.